அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையிலே மஹ்ஷர் பெருவழியிலே அல்லாஹுடைய அரசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹுடைய அரசின் கீழே நிழல் பெறுகிற கூட்டத்தார்கள் சம்பந்தமாக நாம் ஏற்கனவே 4 சாரார்களை குறித்து பார்த்திருந்தோம். இன்றைக்கு அந்த அரசுடைய நிழலை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை இன்னும் 3 சாரார்கள் அடைந்து கொள்ள இருக்கிறார்கள், அடைந்து கொள்வார்கள். அவர்கள் யார் என்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பல காரணங்களுக்காக மற்ற மனிதர்களை நேசம் பாராட்டுகிறவராக இருக்கிறான். அவன் பணத்துக்காக நேசிக்கிறவனாக இருக்கலாம், பணம், பட்டம், பதவிகளுக்காக ஒரு மனிதனை நேசிக்கிறவனாக இருக்கலாம், அல்லது உலகத்திலே கிடைக்கிற ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறவனாக இருக்கலாம். இந்த நோக்கங்கள் உலகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதன் மற்ற மனிதனை நேசிப்பதை குறிக்கிறது. ஆனால் இதிலெல்லாம் முற்றிலும் வித்தியாசமாக வேறுபட்டு உலகத்திலே எந்த விதமான நோக்கங்களுக்காகவும் இல்லாமல், உலக ஆதாயங்களை கருத்தில் கொள்ளாமல், சுயநலம் இல்லாமல் வெறுமனே அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நாடி, மறுமையில் இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கைக்காக வேண்டி, எதிர்பார்ப்புக்காக வேண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறான். அப்படி நேசிக்கின்ற அந்த நேசத்திற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்காக ஒரு அடியான் இன்னொரு அடியானை நேசித்தான் என்பதற்காக மறுமையில் தன்னுடைய அரசுடைய நிழலை அந்த சாராருக்கு கொடுக்க இருக்கிறான். அந்த மறுமையின் நிழல் யாருக்கு கிடைக்கும்? அந்த கூட்டத்தார்கள் யார் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதிலே அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி, 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 மனிதர்களும் ஒருவரை ஒருவர் அல்லாஹுக்காக நேசம் கொண்டவர்கள். நான் ஒரு மனிதனை நேசிக்கிறேன் என்றால், என்னை ஒரு மனிதன் நேசிக்கிறான் என்றால், அந்த நேசம் அல்லாஹுக்காக வேண்டி என்று இருக்க வேண்டும். இஜ்தமா அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் இருவரும் ஒன்று சேருவார்கள். வதஃபர்ரகா அலைஹி, அவர்கள் பிரிந்தாலும் அல்லாஹ்வுக்காக பிரிந்து விடுவார்கள். இந்த நேசமும் அல்லாஹ்வுக்காகத்தான்,
சேருவதும் அல்லாஹ்வுக்காகத்தான், பிரிந்து விடுவதும் அந்த ரப்புல் ஆலமீனுக்காகத்தான் என்று அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்றால், இவர்கள் இந்த உலகத்திலே எந்த உலக ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் நேசம் கொண்டவர்கள். இந்த உலகத்திலே என்னுடைய நண்பன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் என்பதற்காக அந்த அடியானை, அந்த நண்பனை நேசித்தவன். அவன் நல்ல குணமுடையவனாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி, அந்த நற்குணத்திற்காக, இறைவனுக்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசித்தவன். இந்த நேசத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் அவர்களை கண்ணியப்படுத்துகிற விதத்திலே அல்லாஹ் மறுமையில் அவர்களை மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே வைக்கிறான். மறுமை நாளில் நிலைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நட்பாக அதை அல்லாஹ் மாற்றுகிறான். இந்த உலகத்திலே நாம் சில காரணங்களுக்காக நட்பு கொண்டு பல காரணங்களுக்காக பிரிந்து செல்வதை போலில்லாமல், இந்த உலகத்திலே எப்படி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் சேர்ந்து இறைவனுக்காக தங்களை நேசித்து கொண்டார்களோ, அந்த நட்பிலே நீடித்திருந்தார்களோ, அதே போன்ற அந்த நட்பை அல்லாஹ் மறுமை நாளிலும் அவர்களுக்கு நீடிக்கச் செய்வான் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் 43வது அத்தியாயம் 67வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவன் இல்லல் முத்தகீன். அந்த நாளிலே இறையச்சமுடையவர்களை தவிர மற்றவர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவருக்கொருவர் மறுமை நாளில் வந்து பகைவர்களாக எப்படி இருப்பார்கள்? தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் கண்டுகொள்ள நேரம் இருக்காது, பேசிக்கொள்ள நேரம் இருக்காது. இந்த உலகத்திலே நகமும் சதையுமாக இருந்து பிரிந்த நண்பர்களாக இருந்தாலும் மறுமை நாளில் சுகதுக்கம் விசாரிக்கிற அந்த நாளாக அது இருக்க மாட்டாது. அன்றைக்கு ஒருவரை ஒருவர் பகைவர்களாகத்தான் பார்ப்பார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு நட்பு நீடிக்கிறது என்றால் அது யாருடைய நட்பு நீடிக்கும்? இல்லல் முத்தகீன், முத்தகீன்களுடைய அந்த நட்பை தவிர வேற எந்த ஒரு நட்பும் நீடிக்க மாட்டாது. இறையச்சமுடையவர்கள், இறைவனுக்காக இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தினால மறுமையிலும் அவர்கள் நேசத்திற்குரியவர்களாகவே இருப்பார்கள். இறைவனுடைய அந்த கண்ணியத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்திலே உயிரை கூட கொடுப்பேன் அப்படியுமா, மச்சான் உனக்காக உசுரையும் தருவண்டா அப்படியுமா, ஆனால் உசுரை கொடுக்க மாட்டான் உண்மையிலே. அப்படி உலகத்திலே வாழ்ந்தவர்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக தன்னை பற்றி குறை சொல்லிட்டான், மற்றவங்கிட்ட பேசிட்டான், இல்லை எனக்கு மோசடி செஞ்சிட்டான், எனக்கு சூழ்ச்சி செஞ்சிட்டான் அப்படின்னு அந்த அற்பமான காரணங்களுக்காக உலகத்திலே பகைவர்களாகி கொள்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அப்படி மனிதர்கள் பார்க்கிற வகையில் பழகிய நண்பர்கள் மறுமை நாளிலே அவர்கள் இந்த நட்பை பாராட்ட முடியாது. இந்த நட்பு மறுமையில் அவர்களுக்கு இடையில் தொடர மாட்டாது. ஆனால் தொடருகிற ஒரே ஒரு நட்பு அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே நேசித்தவர்களுடைய அந்த நேசம், அந்த நட்பு மட்டும்தான் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 49வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமீன்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அவன் தாய் தகப்பன் வேறையா இருக்கலாம், இவனோட தாய் தகப்பன் வேறையா இருக்கலாம். ஆனால் மூமீனோட லிஸ்ட்டுக்கு வந்துட்டானுன்னா யார் பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவர்கள் மூமீன்கள். மூமீன்கள் என்றாலே அந்த இஸ்லாம் என்ற ஒன்று அவர்களை சகோதரத்துவப்படுத்துகிறது. நீ அண்ணன் தம்பி மாறித்தான், கூட பிறந்தவ மாறித்தான். கொள்கையால் உருவான இந்த உறவு என்பது சகோதரர்களே உலகத்திலும் மறுமையிலும் நிலைக்கிற ஒரு உறவு. அவர்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், அப்படி ஏதாவது மனக்கசப்பு வந்தா கூட பிரிச்சு விட்டு போயிடப்படாதான்.
மூட்டிவிட்டு அவங்களுக்கு இடையில் குரோதத்தை மூட்டிவிட்டு அதை வளர்த்து பெரிதாக ஆக்கி பிரச்சனைகளை உருவாக்கி பிரித்து விட்டுறப்படாதான். ஃபஅஸ்லிஹு பைனக்கும், அதாவது பைன அகவைக்கும், அந்த சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனுஷன்தானே, ஒன்று கிடக்க ஒன்று பேசத்தானே செய்வான். இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நடந்துச்சு தான். ஒருவரை பற்றி ஒருவர் தப்பான எண்ணம் கொன்றுவார் அல்லது தவறாக பேசிடுவார், அது சரி கட்டப்பட்டு மனந்திருந்தி அவர்களுக்கு இடையிலே சமாதானம் ஏற்படுத்தப்படும். இந்த மாதிரி நடந்தால் நீங்க அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுத்துங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கருணை காட்டப்படுவதற்காக, அருள் செய்யப்படுவதற்காக அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவனை அஞ்சுவதனுடைய வெளிப்பாடும் ஒருவர் ஒருவரை நேசிப்பது, அந்த நேசம் இறைவனுக்காக இருப்பது, அது மறுமை வரைக்கும் நீடிப்பது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறான். அவர்கள் சகோதரர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக நேசிப்பதனுடைய மிக பெரும் சிறப்பே என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி ஒருவர் இன்னொருவரை நேசிப்பதால் நமக்கு கிடைக்கிற அந்த நன்மை என்பது, முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது ஈமானுடைய ஒரு சுவை. ஈமானுடைய ஒரு சுவை. நாம் சாப்பாட்டுக்கு சுவை இருக்குங்கிறோம், ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸை எடுத்து குடிச்சிட்டு நல்ல டேஸ்டாக இருக்குங்கிறோம். இந்த மாதிரி எங்களுடைய நாவால் உணர்கிற சுவையை போல உள்ளத்தால் ஒரு மனிதன் உணர்கிற சுவை என்ன தெரியுமா? ஈமானிய சுவை. அது நாவால் உணரக்கூடிய சுவையை போன்று அல்ல. உள்ளத்தால் ஒரு மனிதன் உணர்கிற இந்த ஈமானிய சுவையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலாசு மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். எவனுடைய உள்ளத்திலே 3 விஷயங்கள் இருக்கிறதோ, எவனுடைய வாழ்க்கையில் 3 அம்சங்கள் இருக்கிறதோ, அவன் உண்மைக்கு உண்மையாக ஈமானை சுவைத்தவன். ஈமான் என்ற அந்த சுவையை சுவைத்து பார்த்தவன் இந்த மனிதன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு பண்பை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, வஅன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறான். அந்த நேசம் எதற்காக என்றால் அல்லாஹுக்காக நேசிக்கிறான். என்ற ரப்புக்காக உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கும் பொழுது அவனுடைய பிரச்சனையை இவன் பிரச்சனையாக பார்க்கிறான், அவன் துக்கத்தை இவன் துக்கமாக பார்க்கிறான், அவன் கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்கிறான், அவனுடைய இன்பங்களில் துன்பங்களில் இவன் பங்கெடுப்பவனாக மாறுகிறான். ஆனால் அவனுக்கும் இவனுக்கும் இடையில என்ன பந்தம் இருக்குது? எந்த பந்தமும் கிடையாது. அந்த கொள்கை என்ற ஒரே ஒரு அந்த பந்தம் மட்டும்தான், அந்த உறவு மட்டும்தான் அவனை இப்படி மாற்றுகிறது என்பதை நாம் உணர்கிறோமா இல்லையா? ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்ற உடனே முகம் தெரியவில்லை, அவன் பார்க்கவில்லை, நேராக பழகவில்லை, ஆனால் எங்கோ இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதன் கவலை அடைகிறான். அந்த மனிதனுக்காக வேண்டி அந்த மனிதன் அவனுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கிறான், உதவுகிறான் என்றால் இந்த மனிதனை அந்த மனிதன் நேசிக்கிறான் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த உணர்வை அந்த சுவையை இந்த உலகத்திலே உண்மைக்கு உண்மையாக அடைந்து சுவைத்து கொண்டிருக்கிற மக்கள் யாரோ அவர்கள்தான் ஈமானை சுவைக்கக்கூடிய மனிதர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது புகாரியில வரக்கூடிய செய்தி. இரண்டாவது கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? இந்த நட்பு கொள்ளுகிற அல்லாஹ்வுக்காக இவர்கள் நட்பு பாராட்டுகிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பக்கத்தில் அவன் அருகிலே ஒரு மிம்பரை ஏற்படுத்தி மேடையை உண்டாக்கி அதிலே அவர்களை அமரச் செய்திருப்பானாம். நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முத்தஹாப்பூன ஃபீ ஜலாலி லஹும் மனாபீரு மின் நூரின் யக்பிதுஹுமுன் நபியூன வஸ்ஸுஹதா. அவர்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து என்னவென்றால், என்னுடைய மகிமைக்காக வேண்டி, எனக்காக வேண்டி, என் கண்ணியத்திற்காக வேண்டி
தங்களுக்குள்ளே நேசம் பாராட்டியவர்கள், தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டவர்களுக்கு ஒளியாலான மேடைகள் இருக்கிறது. லகும் மனாபீருமின் நூரின், அவர்களுக்கு அதாவது பளிச்சென்று ஒளிருகின்ற அந்த மேடைகள் இருக்கிறது. யக்பிதுஹுமுன் நபியூன வசுஹதா, அதை கண்டு நபிமார்களும் ஷஹீதுகளும் கூட ஆச்சரியப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நபிமார்களும் ஷஹீதுகளுமே எதற்காக அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த அந்தஸ்தை அவர்கள் அடைவதற்குரிய காரணம் ஒருத்தன் இன்னொருத்தனை ரப்புக்காகத்தான் நேசிச்சிருக்கிறான். என்ற ரப்புக்காக உன்னை நான் நேசம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்றால், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளுகிற மனிதர்களை அல்லாஹ்வும் நேசித்து உயர்த்தி வைக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி திர்மிதி என்ற கிரந்தத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்தது, அல்லாஹ்வுடைய அன்பை எப்படி அல்லாஹ் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிற பொழுது அந்த அடியானுக்கு கொடுக்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சம்பவத்தை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கிறான் அல்லாஹ்வுக்காக. அந்த மனுஷனை அல்லாஹ்வுக்காக நேசித்ததுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அந்த மனுஷனை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நான் இவரை விரும்புகிறேன், நேசிக்கிறேன், அவர் மீது அக்கறை கொள்கிறேன். எதுக்காக? அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் 5 வேளை தொழக்கூடியவர், பேணுதலாக வாழக்கூடியவர், இறைவனை அஞ்சுகிறவர், ஒரு நல்ல பண்பாடுள்ளவர், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனிதருங்கிறதுக்காக வேண்டி அவரை ரப்புக்காக நேசிக்கிறேன். அவரும் அப்படியே என்னையே நேசிக்கிறாரு. இப்படி நேசிக்கக்கூடிய நேசத்திற்கு கிடைக்கிற 3வது பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த நேசத்திற்காக என்னை நேசிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சகோதரர்களே, ஒரு மனிதர் ஒரு மனிதரை நேசிக்கிறார். அந்த நேசித்த மனிதர் இவர் இருக்கிற ஊர்ல இல்லை, அவர் எங்கேயோ ஒரு வெளியில உள்ள ஒரு ஊர்ல தூரத்தில் இருக்கிறார். ஆனா அவர் அந்த மனிதர் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு புறப்பட்டு போறாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடையிலே ஒரு மலக்கை நியமிக்கிறான், மனித ரூபத்திலே ஒரு மலக்கை நியமிக்கிறான். இந்த மனிதர் போய்கிட்டு இருக்கிற வழியில அந்த மலக்கு இவரோடு உரையாடுகிறார். அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாரு மலக்கு, அடியாரே நீ எங்க போறாய் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த மனிதர் சொல்லுகிறார், என்னுடைய ஒரு நண்பர் இந்த ஊரிலே இருக்கிறார், அவரை போய் சந்திக்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மலக்கு திருப்பி கேட்குறாரு, அவரிடத்துல உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா, அதுக்கா நீ போற? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட எதுக்குங்க போவான்? எங்கேயாவது ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனை சந்திக்க போறான்னா ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அவங்ககிட்ட போய் அதை பேசி பெற்றுக்கொள்ளலாம்னு போவான். அப்படியா நீ போறாய்? ஏதாவது தேவைக்கா நீ அவனை சந்திக்க போறாயின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை, அதாவது நான் அந்த மனிதனை நேசித்த காரணத்திற்காக அவனை நான் போய் பார்க்க போறேன், அந்த மனுஷனை நான் விரும்புகிறேன்ப்பா, அவன் மீது இருக்கிற அந்த அக்கறை அன்பின் காரணமாக அவனை நான் பார்க்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மலக்கு சொல்லுகிறார், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்க, நான் அல்லாஹுவினால் உனக்காக அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு, அல்லாஹுடைய ஒரு தூதனாக நான் வந்திருக்கிறேன். பி அன்னல்லாஹ கத் அஹப்பக கமா அஹபப்தஹு ஃபீஹி, நீ எதற்காக அந்த மனிதனை எப்படி விரும்பினாயோ அப்படியே அல்லாஹும் உன்னை நேசிப்பதாக சொல்லச் சொன்னான் என்று அந்த மலக்கு அந்த அடியானிடத்திலே சொன்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை நல்லா கவனிச்சு பாருங்க சகோதரர்களே. அல்லாஹுடைய நேசம் எப்படி ஒரு அடியானுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நாம் எந்த மனுஷனை நேசிக்கிறேனோ அந்த மனுஷன்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அந்த நேசத்திற்காகவே அவனை பார்க்க போறேன். உண்மையிலே என்ற உள்ளத்தில் என்ன இருக்குது, அந்த அடியானை போய் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வந்தா கொஞ்சம் ஒரு மன சந்தோஷமா இருக்கும்பா, அல்லாஹ்வுக்காக நேசித்த ஒரு மனுஷன் அப்படின்னு புறப்பட்டு போறேன். அதுவும் எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு.
அல்லாஹ் அதற்காகவே என்னை நேசிக்கிறான். சகோதரர்களே, இந்த நேசம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான வழி அல்லாஹ்வுக்காகவே ஒருவனை உலகத்து ஆதாயங்கள் இல்லாமல், எதிர்பார்ப்பில்லாமல் இறைவனுக்காக மட்டும் என்று நேசிக்கிற அந்த நேசத்திற்கு கிடைக்கிற ஒரு பரிசு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நேசத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்காக என்று வாழுகிற மனிதர்களுடைய பண்பு எப்படி மாறும் தெரியுமா? ஆரம்பத்தில் அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள், ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துறாங்க அந்த சமுதாயத்துக்கு. அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு அதை நினைவூட்டுகிறான். வதுகுரு நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், நினைவூட்டி பாருங்கள். இது குந்தும் மஅதான், நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் தெரியுமா? ஒருவருக்கொருவர் விரோதிகளாக, பகைவர்களாக அடித்து கொண்டு, வெட்டி கொண்டு, இரத்தம் ஓட்டிக்கொண்டு, பரம்பரை பரம்பரையாக பகை தீர்த்து கொண்டு வாழ்ந்த மனிதர்கள் நீங்கள். இது குந்தும் மஅதான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அந்த நிஅமத்தை நினைத்து பாருங்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே ஒரு அன்பை, பிணைப்பை, பாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எப்படி வாழ்ந்தாங்க? அவுசுடைய, ஹஸ்ரஜுடைய, குறைஷிகளுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கிற பொழுது இவ்வளவு ஒரு காட்டு மிராண்டித்தனமான மனிதர்களா, ஈவிரக்கமற்ற மனிதர்களா, இவ்வளவு ஒரு மனித தன்மை இழந்த ஒரு சமுதாயமா இவர்கள்? அப்படின்ட்டு இந்த உலகமே வியந்து பார்க்கிற ஒரு சமுதாயம் எப்படி மாறினார்கள் என்றால், அல்லாஹுடைய அருளின் காரணமாக, நிஅமத்தின் காரணமாக அவர்கள் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, கூட பிறந்த நானாதம்பி மாதிரி மாறினாங்க. அடே, எந்த ரத்தம் அது ஒன்ற ரத்தம் என்று பார்த்தாங்க. உன்னுடைய கஷ்டம் என்றால் என்னுடைய கஷ்டம் என்று நினைத்தார்கள். அவனுடைய கவலை, அவனுடைய கண்ணீர், அவனுடைய கஷ்டம், அவனுடைய துன்பம், அவனுடைய எல்லா இழப்புகளும் தனக்குரியது என்று நினைத்தார்கள். அப்படி ஒரு பிணைப்பையும் பாசத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இடையிலே ஏற்படுத்தினானே. அதற்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களாக அல்லவா இருந்தீர்கள், உங்களுக்கு இடையிலே அடித்து கொண்டல்லவா இருந்தீர்கள். அப்படின்னு அல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லி, உங்களை நான் இரக்கத்தால், இந்த பாசத்தால், அன்பால் இணைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இணைப்பு, அந்த பாசம், அந்த அன்புதான் அவர்களுக்கு இடையிலே விட்டு கொடுக்கிற தன்மையை தந்தது. அவங்களுக்கு இடையில எந்த அளவுக்கு அந்த பாசம் அவங்கள அந்த உருவாக்கியது என்று வரலாறு சொல்லுது. யோசிச்சு பாருங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய நேரடி அந்த பொருத்தத்தையே இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுங்க. எப்படி இருந்தாங்க? மக்காவிலே வாழ்ந்த மனிதர்களை மதீனாவில் வாழ்ந்தவர்கள் நேசித்தார்கள். மக்காவில் வாழ்ந்தவங்களுக்கும் மதீனாவில் உள்ளவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மக்காவில் உள்ளவன் மக்காவாசி, மதீனாவில் உள்ளவன் மதீனாவாசி. அவனுக்கு இவனுக்கு இடையில என்ன சம்பந்தம்? ஆனா நேசித்தார்கள். நேசித்தவர்களை எப்படி அரவணைத்தார்கள்? மக்காவில் உள்ளவனும் அல்லாஹ்வுக்காகத்தான் வாழ்ந்தான். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்று அல்லாஹ்வுடைய ரசூலோடு இந்த உலகத்திலே அத்தனை தியாகங்களையும் செய்தான். உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். ஆனால் மதீனத்து வாசிகளும் அப்படித்தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்தாங்க. மக்காவில் இருந்து வாழ முடியலன்னு மதீனாவுக்கு வரும் பொழுது வெறுங்கையோடு வந்த மனிதர்களை அரவணைத்து, ஆடையிலே பாதி, வீட்டிலே பாதி, 2 மனைவியில் 1 மனைவி உனக்கு, என் பொருளாதாரத்தில் 1 பங்கு உனக்கு என்று கொடுத்த மனிதர்கள் இல்லையா? அதான் அன்பு, அதுதான் பாசம். பாதிக்கப்பட்டு ஒரு மனிதன் சகோதரன் நிற்கிறான் என்றால் அந்த பாதிப்பை கண்டும் காணாமல் வாழுகிறவன் உண்மையில் இறைவனுக்காக அவனை நேசித்தவன் அல்ல. பாதிக்கப்பட்டு நிற்கிறவனை ஓடோடி சென்று அரவணைத்து அவனுக்கு தங்க வைத்து உண்ண உடுக்க கொடுத்து அவன் வாழ்வாதாரத்தை நிலைக்க செய்கிற ஒரு மனிதன் தான் உண்மையில் அல்லாஹ்வுக்காக அவனை நேசிக்கிற ஒரு மனிதன். அப்படிங்கிறத இந்த வரலாற்றிலே அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அப்படி வாழ்ந்தீங்க, உங்களை எப்படி நான் மாற்றினேன் என்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது
குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 103வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது எப்படி நேசிக்கிறோம் என்று நாங்கள் யோசிச்சு பாருங்க. நான் நம்மட ஒரு தோழன், ஒரு நண்பன் எதையாவது ஒரு பாவத்தை செஞ்சா அவனை ஒரு தப்பை செஞ்சா அன்பா திருத்தணும். சொல்லி காட்டி குத்தி காட்டி அவனை என்ன செஞ்சிடக்கூடாது, தூரப்படுத்திடக்கூடாது, மனசை உடைச்சிடக்கூடாது. அவன் செஞ்சது தப்பாக இருந்தாலும் அதை அன்பாக, அதை சொல்லக்கூடிய பண்பாட்டோடு சொல்லி அதை திருத்த வேண்டும். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற நிறைய சகோதரர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் ஓடி செல்ல, அவனோடு இவன் பேசாமல் இருக்க, பகையை இன்னும் பகையாக மாற்றிக்கொண்டு வளர்த்து கொள்ள நம்முடைய பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் பேச்சுக்களும் நடத்தைகளும் காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்றால் நாம் என்ன அல்லாஹ்வுக்காக நேசித்தோம்? என்ன நேசமும் பாசமும் நமக்கு மத்தியில்? கொள்கைக்காக நேசித்தவன் அப்படின்றான். கொள்கைக்காக நேசித்தவன் அவன் மூஞ்ச பார்க்க மாட்டேன், இவன் மூஞ்ச பார்க்க மாட்டேன், அவன்லாம் மனுஷனாடா அப்படின்னுக்கிட்டு திரிகிறான். இது கொள்கை நேசமா? தவறுன்றது மனுஷன்ட்ட வருமுங்க. தப்பு எவன் செய்யல? துனியாவில் தவறு செய்யாதவன் எல்லாம் அவன் மலக்காத்தான் இருக்கணும். அல்லாஹ் ஒரு ப்ரோக்ராமில் செஞ்சு வச்சிருந்தா அப்படியே செஞ்சுட்டு போயிடுவான். மனுஷன் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தவறு நிகழும் என்றால் அந்த தவறை மன்னித்து மறந்து அரவணைத்து கொண்டு செல்லுகிறவன் தான் உண்மையான ஒரு அடியானை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற மனிதன் என்பதை இந்த செய்தியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர் ஒரு சகோதரருக்காக துவா செய்கிறாருன்னு வைங்க. அவர் இங்கே இல்லை, ஆனால் துவா கேட்குறாரு. கேட்கும்போது அவரோட பேரை சொல்லி, யா அல்லாஹ், இந்த ஆளுக்கு இந்த கஷ்டத்தை நீக்கிறியா அல்லாஹ், அவங்க குடும்பத்து கஷ்டங்களை போக்கிறியா அல்லாஹ், அவங்களுக்கு நிறைந்த பொருளாதாரத்தை ஆரோக்கியத்தை கொடுத்துறியா அல்லான்னு கேட்குறாருன்னு வைங்களேன். எங்கோ இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எங்கேயோ இருந்துக்கிட்டு நான் ஏன் துவா செய்கிறேன்? ஏன் கேட்கணும்? இதில் வெளிப்பாடு என்ன சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஅவத்துல் மர்இல் முஸ்லிமி லி அஹீஹி பிதஹ்ரில் கைபி முஸ்தஜாபா. ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனுக்காக அவனுக்கு தெரியாமல் எங்கோ இருக்கிற ஒருவனுக்காக வேண்டி துவா செய்கிறான், அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி கேட்கிறான் என்றால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடியது, அது மறுக்கப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் துவா கேட்டான்? ஏன் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம் பிள்ளைகளுக்காக யாரோ எவரோ என்று தெரியாதவர்கள் எல்லாம் துவா கேட்கிறார்கள்? அது அல்லாஹ்வுக்காக அவர்கள் இவர்களை நேசித்ததன் அடையாளம் சகோதரர்களே. அந்த அடையாளம் உண்மையாக அல்லாஹ்வுக்காக நேசிக்கப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த அல்லாஹ் மறுமையில் தருகிற பாக்கியம் கிடைக்கும். அப்போ நாம் நேசிப்பது, நம்முடைய நேசம் என்பது நம்முடைய இந்த உலகத்திலே நாம் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டுவது அல்லாஹுக்காக என்று மாத்திரம் இருக்க வேண்டும். பிரச்சனை வந்துருச்சா? பிரிஞ்சு போகிறது எதுக்காக இருக்கணும்? அவன் ஹராத்தை செய்கிறான், திருந்துறான், இல்லை விட்டு போக மாட்டான் அப்படின்னா பாவத்தில் நீடிக்கிறவன் நமக்கு நண்பன் அல்ல, தவறில் நீடிக்கிறவன் நமக்கு நண்பன் அல்ல, திருத்த முயற்சி செஞ்சு திருந்தாதவன் நமக்கு நண்பன் அல்ல. நண்பன் என்பவன் நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னது, அல்லாஹுவை அஞ்சி இந்த உலகத்தில் இறைவனுக்காக வாழுகிற ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் தான் உண்மையான நண்பன். நம்ம கூட்டாளி கூப்பிடுவான், மச்சான் வாடா படம் பார்க்க போக முடியும், இவன் தொழுவான், டே பாவண்டா, என்னடா பாவம், வாடா ஒரு தடவை பாவம் செய்கிற இல்லையா மனுஷன்பான். அதிலே கட்டுப்படக்கூட அவன் நண்பன் அல்ல. தீமைக்காக அழைக்கிறவன், பாவத்துக்காக அழைக்கிறவன், ஒரு அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அழைக்கிறவன் நமக்கு நண்பன் அல்ல. எந்த நட்பு எனக்கு தேவலடான்றீங்க. இவன் எங்களை எங்கே கொண்டு சேர்ப்பான்? உலகத்தில் நண்பன்ன்றதுக்காக நாம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலுமா? நம்மளையும் சீரழித்து அல்லாஹ்வுடைய நேசத்தில் இருந்து அப்புறப்படுத்தி இறைவனுடைய கோபத்துக்குரிய செயலுக்குள்ள நம்மளையும் கொண்டு போய் அவனோடு சேர்த்து நரகத்தில் தள்ளிடுவான். இதை செய்தான்கள் உங்களுக்கு உற்ற தோழர்கள் அல்ல. நீங்கள் லா தத்தஹிது அதுவி அவுலியாக்கும், என்னுடைய பகைவனை உங்கள் உற்ற தோழனாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப சைத்தானியத்தனமானவர்கள் நண்பர்களாக இருந்தா விட்டு ஒதுங்குங்க, போடா, அல்லாஹ்வுக்காகத்தான் நேசம், அல்லாஹ்வுக்காகத்தான் பகை, பிரிவு அப்படின்னு பிரிஞ்சு போயிடணும். ஏண்டா இவன் நம்மளை கொண்டு போயிட்டு ஒரு நாள் சொர்க்கத்தில் சேர்க்க மாட்டான். வாமச்சான் பள்ளிக்கு போவோன்னு கூப்பிடுறானா அவன்தான் நண்பன்.
அட இதை பண்ணாதடான்னு ஒருத்தன் தடுக்கிறானா, நல்ல அறிவுரை சொல்றானா, அவன்தான் நண்பன். ஆனா அறிவுரை சொல்றவன் வந்து பகைவனா மாறி இருக்கா. இன்னைக்கு என்னடா ஒரே பார்த்தாலும் பயான்னு பண்ணிக்கிட்டு என்னடா திருத்தி கிழிச்சிட்டீங்கன்றான். அவனுக்கு என்ன தேவை? துனியாவில் இருக்கிற ஜொலி அம்பட்டையும் செய்யணும், திருத்த போகப்படாது, நல்லது சொல்லப்படாது. அட்வைஸ் உங்கள் அட்வைஸ் எல்லாம் கொண்டுட்டு உங்களோட வச்சுக்கோங்கப்பா, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் வேறு அப்படிமா. இவர்களை ஒருபோதும் நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது. ஆனால் திருத்த வேண்டும். திருத்துவது கடமை, சொல்லுவது கடமை. கேட்காதவர்கள், திருந்தாதவர்கள் நமக்கு இஸ்லாத்திலே நண்பர்கள் அல்ல, சகோதரர்கள் அல்ல அப்படின்னு விட்டுட்டு போயிடணும். இது ஒரு பகுதி. அப்படி வாழுகிற மனிதர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளில் அந்த அரிசுடைய நிழலை நமக்கு தருவான். இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோதனை களம்தான். இங்கே வந்து நன்மையை செய்ய தூண்டக்கூடிய அந்த மனிதர்களும் இருப்பார்கள், தீமையை செய்ய தூண்டுகிற மனிதர்களும் இருப்பார்கள். அப்படி தீமைகளை அழகாக காட்டி, தீமைகளுக்கு நம்மை அழைத்து, நம்மை தீமையை செய்ய வைத்து நரக படுகொலியிலே தள்ளக்கூடிய செயல்பாடுகளுக்கு யாராவது ஊக்குவிப்பார்கள் என்றால் அவர்களை இந்த உலகத்திலே நாம் துண்டித்து விட வேண்டும். நாம் பாவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிற பொழுது அந்த அழைப்பை நாம் ஏற்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து நமக்கு இந்த அரிசுடைய நிழல் கிடைக்கிற ஒரு கூட்டமாகவே நமக்கு அவர்களை சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லையா, சோசியல் மீடியாக்கள் அப்படிங்கிறது வந்து எங்களோட விரல் நுனியில் நிற்குது. சோசியல் மீடியாக்களும் நவீன கலாச்சாரங்களும் நம்மளை வந்து பாவம் செய்கிறதுக்கு தூண்டுவதற்குரிய மிக முக்கியமான காரணங்கள். சோசியல் மீடியா எவன் பாவிக்கலன்னு சொல்லுங்க? டிக்டாக் பாவிக்காதவன் இருக்கிறானா? இன்ஸ்டாகிராம் பாவிக்காதவன் இருக்கானா? ஃபேஸ்புக்கில் இல்லாதவன் இருக்கானா? இருக்காண்டா அவனுக்கு துனியா தெரியலைன்னு தான் அர்த்தம். அப்படின்னா என்ன வாப்பா நீங்கள் தோதா இருக்காங்க, ஒரு ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பான். அப்படி உள்ளவன் மட்டும்தான் பாவிக்காமல் இருக்கான். ஆனால் இன்றைக்கு சின்ன பிள்ளைக்கும் ஃபேஸ்புக் தெரியுது, டிக்டாக்ல சின்ன பிள்ளையுமே டான்ஸ் ஆடுது, பாட்டு படிக்குது. உம்மா வாப்பா சொல்லி கொடுக்க தேவையில்ல, அந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்களுடைய தாக்கம் இருக்குது. விரல் நுனியில கெட்டு போறதுக்குள்ள அத்தனை வழிவகைகளும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சூழல்ல ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு உன்னதமான ஒரு முன்மாதிரியை பாருங்கள் சகோதரர்களே. அரிசுடைய நிழலை பெறக்கூடிய அந்த மாவீரர்கள் யார் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளில் தன்னுடைய அரசின் கீழே நிழல் கொடுக்கிற ஒரு கூட்டமாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். வரஜுலுன், ஒரு மனிதனுக்கு அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும். தஅத்ஹு இம்ரஅத்து தாத்து மன்சபின் வஜமாலின், ஒரு ஆணை ஒரு அழகு நிறைந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பெண் ஒரு தவறுக்கு அழைக்கிறாள். அழகு இருக்குது, அழகுல எந்த குறையும் இல்லை, அதே நேரம் அவளுக்கு நல்ல பாரம்பரியமும் இருக்கிறது. அப்படியான ஒரு பெண், நல்ல அந்தஸ்திலே இருக்கிற ஒரு பெண், அதிகாரத்திலே இருக்கிற ஒரு பெண், பாரம்பரியமிக்க ஒரு பெண், அழகுக்கு குறைவில்லாத ஒரு பெண் வந்து ஒரு ஆம்பளைய கூப்பிடுறா, தனிமையில் தவறு செய்ய கூப்பிடுறாள். ஃபகால இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு அந்த அடியான் சொல்லி ஓடிவிடுகிறான் என்றால் அப்படியான ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய அரசின் நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸில் 3 விஷயங்களை ரசூல்லா சொல்கிறாங்க, கவனிங்க. அந்த பெண்ணை குறித்து ரசூல்லா சொல்லுகிறார்கள் தாத்த மன்சப்ன்றாங்க, அதாவது அதிகாரம் உள்ள ஒரு பெண்மணி, அவளை எதிர்க்க முடியாது, அதிகாரமும் அந்தஸ்தும் உள்ள நல்ல பாரம்பரியமிக்க ஒரு பெண், கூப்பிட்டா எதிர்க்க முடியாத ஒரு பெண், போய்த்தான் ஆகணும் என்ற ஒரு இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண், அவள் கூப்பிடுறாள். அதே நேரத்தில் வஜமாலின், அழகு மிக்க ஒரு பெண், தன்னை ஈர்த்து எடுக்கக்கூடிய அழகுக்கு கவர்ச்சி உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள். அதே நேரம் யாருமே பார்க்காத தனிமையான ஒரு சூழல். இந்த 3 இருந்தால் எந்த மனுஷன் கெட்டு போக மாட்டான். அவளா வந்து லட்டு மாதிரி கிடைச்சிதுரா சான்ஸு அப்படின்னு போயிட மாட்டானா?
இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடையிலுமாண்டு ஆட்களில் எவன் தான் பார்த்தா எவனுக்கு தெரியும். அவளா கூப்பிடும்போது ஆடே வந்து என்னை அருன்னு சொல்லும்போது நான் ஏன்டா குர்பானி கொடுக்காம இருப்பேன்ட்டு பிடிச்சி அறுத்துட்டு போக வேண்டியதான் நினைப்பானா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் என்று இறைவனுடைய அச்சத்தால் ஒரு மனிதன் தலை தரித்து ஓடுகிறானே அவனுக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் இறையச்சத்தினுடைய வலிமை சகோதரர்களே. இறையச்சத்துடைய வலிமை என்ன? இறைவனுடைய அச்சம் அந்த ஒரு நொடி பொழுதில் தவறி செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் தான் இந்த உலகத்திலே தன்னுடைய ஆசையை யாருக்கும் தெரியாமல் அடைந்து கொள்ள முடியும் என்ற நேரத்திலும், ஆனால் என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறானே என்ற அந்த ஒரு உள்ளார்ந்த அச்சம் இருக்கிறதே, அந்த அச்சம் அவனை அந்த பாவத்தில் இருந்து தடுக்கிறது. நான் இறைவனை அஞ்சக்கூடியவன் என்று அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுகிறவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அந்தஸ்தை கொடுப்பான். ஆனால் இன்றைக்கு எங்கடா சான்ஸ் கிடைச்சுன்னு பார்த்து திரிகிறான். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாதா அப்படின்னு தேடி திரிகிறான். இல்லைன்னா நைட்டோட நைட்டா ஊர் சுற்றுவான், ஏதாவது டவுன் பக்கம் போவான். இந்த கொழும்பு பெட்டா அது இது மரதான எல்லாம் சீரழிஞ்சு போயிட்டானே கிடக்குது. இங்கே வந்து நினைச்ச பொண்ண காசை கொடுத்து கூட்டிட்டு போயிடலாம் என்று இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞர்கள் கெட்டு போவதற்கு, தன்னுடைய ஆசைகளை அதாவது விபச்சாரத்திலே அடைந்து கொள்வதற்கு அத்தனை வழிகளும் திறந்திருக்கிறது. நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தான் தெரிகிறான். ஆனால் உண்மைக்கு உண்மையாக இறைவனை அஞ்சுகிற ஒரு மனிதன், நான் இது குறித்து மறுமையில் எழுப்பி நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறேனே என்ற அச்சத்தால் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுகிறானே. அதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். தன்னுடைய இறைவனின் முன்னிலையில் விசாரணைக்காக நிற்பதை அஞ்சியவனுக்கு 2 சுவனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ற ரப்பு முன்னாடி நான் நிற்கணுமடா. இன்றைக்கு ஒருத்தனுக்கும் தெரியாது, ஓகே, தனியான ஒரு அறை, சரி, யாரும் தெரியாத நிலையில் தனித்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம், ஓகேப்பா, அழகும் கவர்ச்சியும் நல்ல பாரம்பரியமும் உள்ள ஒரு பெண் கிடைத்திருக்கிறாள், எனக்கு கிடைச்ச சான்ஸை விடுவனாடா அப்படின்னு போகாம என்ற ரப்பு இதை எழுப்பி நிறுத்தி மறுமையில் அத்தனை கோடானு கோடி மக்களுக்கு முன்னால் நிறுத்தி விசாரித்தால் என் நிலைமை என்ன ஆகும் என்ற அச்சத்தால் ஒரு மனிதன் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறானே. வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, எவன் தன்னுடைய ரப்புடைய அச்சத்தின் காரணமாக இதை தவிர்ந்து கொண்டானோ அஞ்சுகிறானோ அவனுக்கு ஜன்னத்தான் 2 சுவனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி தனித்திருக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தும் ஒதுங்கிக் கொள்வது ஈமானுடைய வலிமை சகோதரர்களே, இறையச்சத்துடைய வலிமை. அப்படிப்பட்ட இறையச்சம் நம்மகிட்ட இருக்க. நம்ம பலவீனமான அடியார்கள் தான், ஆனால் பலவீனத்தோடு வாழ்ந்தாலும் அந்த பலவீனத்தோடு வாழுகிற நாம் நம்முடைய தக்குவாவை இறையச்சத்தை பட்டை தீட்டி கொள்ளும் பொழுது நிச்சயமாக மறுமையில் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதனுக்கு அது கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அற்பமான இன்பங்களுக்காக, சாதாரண ஒரு 5 நிமிட சுகத்துக்காக இந்த சமூகத்திலே சீரழிந்து போய் எத்தனையோ பேர் அலைகிறார்கள். நேற்று கூட ஒரு தகவல் நாங்கள் படிக்கிறோம், சோசியல் மீடியாவை திறக்கிறோம், கல்பிட்டியிலே ஒரு பிரச்சனை பதிவு செய்யப்படுகிறது. சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக ஒரு புகைப்படம் போடப்படுகிறது. அதுவும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சகோதரியுடைய புகைப்படம் போடப்படுகிறது. 3 குழந்தைகளை விட்டுட்டு அவள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஓடிட்டான். யாரோட ஓடினா? அவளுக்கு பலரோடு தொடர்பு இருக்கிறது என்று விசாரணையில் தெரிய வருகிறது. ஆனால் ஊரில் விசாரித்தா வீட்டிலே இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை, குனிஞ்சதால அது நிமிரமாட்டா போல இருக்குது. அப்படி இருந்தவளை எந்த சைத்தானியத்தனம் அப்படி ஓடச் செய்தது தெரியுமா? அவளுக்கு டிக்டாக்ல தொடர்பு, டிக்டாக்ல நிறைய ஆண்களோட பேசுறது, நிறைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அது பல பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ளேயும் ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் அந்த 5 நிமிட இன்பத்திற்காக கட்டிய கணவனை விட்டு, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, 30 வயசு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு ஓடுகிறாள் என்றால் ஒரு விபச்சார வாழ்க்கையா இல்லையா இது? இந்த விபச்சாரத்தை நோக்கி இழுத்து செல்லுதா இல்லையா? எந்த அளவு இறையச்சம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இறையச்சமற்ற ஒரு வாழ்க்கை,
இறைவன் முன்னால் நாம் நிறுத்தப்பட இருக்கிறோமே என்ற அந்த உணர்வு கொஞ்சம் கூட உள்ளத்தில் இருந்திருந்தா இதில் இருந்து தவிர்ந்து வாழ்ந்திருப்பான். பக்குவம் இல்லை, பேணுதல் இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை. இப்படி வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை உலகத்து ஆதாயங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் சீரழித்தவர்களை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு நிச்சயமாக அந்த மறுமையில் இந்த பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. அதிலே இந்த இன்பங்களுக்காக நம்முடைய உள்ளங்கள் அடிமைப்பட்டு இந்த துனியாவிலே நம்முடைய இந்த அற்பமான சுகங்களுக்காக அந்த மறுமையுடைய நிலையான பேறுகளை நாம் இழந்து விடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, இப்படி ஓடிப்போனது ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் உங்களை மீடியாக்களில் பார்க்குறோம். கிண்ணியாவிலே இப்படியாம், மூதூரில் அப்படியாம், காத்தாங்குடியில் அதான், கொழும்புல இதான், இப்படின்னு எத்தனை சம்பவங்கள். அப்போ எப்போ நாம் நம்மளை திருத்துறது? நம்மை நாம் திருத்தி கொண்டு இரையற்ற உணர்வோடு இந்த உலகத்திலே வாழும் பொழுதுதான் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை மறுமையில் தருவான். சகோதரர்களே, அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் இது காதல்ன்றது நாம் நினைக்கிறோம் என்ன தெரியுமா? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் லவ் பண்ணுறாங்கப்பா, அது காதல் அப்படின்னு. அந்த காதல் இன்றைக்கு எதுக்கண்டா? ஒரு உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு ஆதாயத்திற்காகத்தான் காதல் செய்யப்படுது. காதல் செஞ்சவங்கெல்லாம் கல்யாணம் முடித்து குடும்பம் நடத்தி புள்ள குட்டியாக ஆயுள் வரைக்கும் வாழ்கிறாங்களா? இன்றைக்கு காதல், நாளைக்கு கத்திரிக்காய், ஒன்றும் இல்லை. அப்போ சீரழிந்து போவதற்கு அது ஒரு காரணம். இப்போ வேலண்டைன்ஸ் டேண்டெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கான் தானே, இதெல்லாம் சீரழிவுக்கான ஒரு காரணம். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மறுமையுடைய பேறுகளை நாம் இழந்து விடக்கூடாது. எனவே அல்லாஹுடைய அரிசின் நிழலை எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயம், அல்லாஹுடைய அரிசின் நிழல் வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு சமுதாயம் பாவங்களை விட்டு தீமைகளை விட்டு ஒதுங்கி வாழ வேண்டும். இறைவனுடைய அச்சத்திற்காக நாம் இந்த உலகத்திலே இந்த மாதிரி அல்லாஹ் தடுத்த ஹராமான ஒழுக்கக்கேடுகளை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை நினைவூட்டி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள். அந்த சமுதாயத்திலே 3 நபர்களுடைய சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதில் ஒரு மனிதர், அவர் சாச்சா மகள் மேலே அப்படி ஒரு அன்பு, லவ், காதல், அவளை அடையணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவருக்கு அதில் இஷ்டம் இல்லை. இவனை கட்டிக்கிறதுக்கோ இவன் இந்த கோரிக்கைக்கோ அவளுக்கு நாட்டம் இல்லை. அவன் அவன்ட அந்த ஆசைக்கு இணங்கவே இல்லை. ஆனால் ஒரு கட்டம் வருது, அவருக்கு ஒரு தேவை, ஒரு பணத்தேவை, கடைசி ஒரு நிர்பந்த சூழ்நிலை. அப்படி ஒரு கட்டத்தில் இவங்கிட்ட போகும்போது, உனக்கு நான் உதவுறேன், ஆனால் நீ என் ஆசைக்கு இணங்கணும் அப்படிங்கிறான். வேறு வழி இல்லை, இதுக்கு இணங்கித்தான் ஆகணும் என்ற ஒரு கட்டத்தில் அந்த பெண் அதுக்கு இணக்கம் தெரிவிக்கிறாள். இப்போ அந்த மனிதன் என்ன செய்கிறான்னா, அந்த பெண்ணை அடைவதற்கு முயற்சி செய்கிறான். அதை அந்த மனிதனே சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணோடு அந்த தகாத உறவிலே ஈடுபட அவளுடைய 4 கிளைகளுக்கு மத்தியிலே அவன் அமருகிற பொழுது அவள் சொன்னாள், அடியானே, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், உனக்கு உரிமை இல்லாமல் என் முத்திரையை உடைத்து விடாதே என்று சொன்னாள். நான் உடனே எழும்பி ஓடிட்டேன், யா அல்லாஹ். அதாவது அனுபவிக்க உட்கார்ற இடத்துல அந்த ஒரு வார்த்தை அந்த மனிதனை புரட்டி போடுது பாருங்களேன். உனக்கு அனுமதி இல்லாமல் நீ என் முத்திரையை உடைச்சிடாத, அல்லாஹ்வை பயந்துக்க அப்படின்ற உடனே நான் உன்னுடைய அச்சத்தால் எழும்பி ஓடிவிட்டேன், யா அல்லாஹ். அந்த குகையில் மாட்டினாங்க. குகைக்குள்ளே மாட்டிக்கொண்ட ஒரு நபருடைய சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அந்த ஒரு இரையற்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்குதா என்பதை நாம் பரிசீலனை செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்து இன்பங்கள் என்பது அற்பமானது, நிலையானது அல்ல, அழிந்து போகக்கூடியது. நிலைத்து நிற்கிற நிலையான இன்பங்கள் மறுமையிலே இருக்கிறது. அந்த இன்பங்களை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு தருகிற பாக்கியங்களை நாம் இழந்துவிடக்கூடாது. அந்த பாக்கியத்தை அடைகிற நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.